கோயம்பேடு, சென்னை அதிகாலை 4 மணி. மழையால் நனைந்த தெரு. ஒரு பழைய லாரிக்கு பக்கம் அமர்ந்திருக்கிறார் ரவி. 32 வயது, கடுமையான மன உளைச்சலில். கையில் ஒரு பழைய புகைப்படம், மனைவி மற்றும் குழந்தையின் படம். நான் எங்கே தவறினேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் ஒரு மது பாட்டிலை திறந்து குடிக்கிறான். ஆனால் ஒரு தாழ்வட்டிலிருந்து பாடல் ஒலி கேட்கிறது. ஒரு தேவாலயத்திலிருந்து இயேசு உன்னோடு இருக்கிறார் என்ற பாடல் ஒலிக்கிறது. தேவாலயத்தின் வெளியில் ரவி மெல்ல அந்த ஒலியை கேட்டு கதவின் முன் நிற்கிறான். உள்ளே பிரார்த்தனை நடக்கிறது. மக்கள் அமர்ந்துள்ளனர். ஒரு குருவானவர் பைபிள் வாசிக்கிறார். மக்களே, வேறு யாரிடத்திலும் மீட்பு இல்லை. எவரும் உன்னை மீட்க முடியாது. இயேசு மட்டுமே மீட்க முடியும். அவனது கண்களில் கண்ணீர். ரவிக்கு பழைய நினைவுகள் வருகிறது. ரவி மகனுடன் சிரிப்பது, மனைவி பிஸியாக வேலை பார்க்கிறாள். ரவி வேலை இழக்கிறார். குடும்பம் அவரை விட்டு சென்று விடுகிறது. நான் எல்லாவற்றையும் இழந்தபோது என் உயிரையும் விடுவிக்க நினைத்தேன். தேவாலயத்தின் உள்ளே ரவி மண்டியிட்டு அமர்கிறான். அவன் முகம் ஒளியால் ஒளிர்கிறது. அவன் கைகளை விரித்து கூறுகிறான், இயேசுவே, எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நீயாவது என்னை விட்டு போகாதே. குருவானவர் சொல்கிறார், அவரே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் மகனே. மீட்பின் கதவு உனக்கு திறந்திருக்கிறது. சில மாதங்கள் கழித்து ரவி இப்போது சிறிய தண்ணீர் விற்பனை வண்டி வைத்துள்ளார். மகிழ்ச்சியாக குழந்தைகளுக்கு பாட்டில் தண்ணீர் கொடுக்கிறார். அவர் சிரிக்கிறார். ஒரு சிறுவன் கேட்கிறான், அண்ணா, நீங்க எப்போது இந்த வழி வந்தீங்க? ரவி சிரித்து கொண்டு, அவர் அழைத்த நாளிலிருந்து நான் இந்த வழியில்தான். இவர்தான் அந்த வழி. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பில்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை.